மாசம் இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைக்கு போயிட்டாங்க. ராஜேந்திர பாலாஜி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிர்வாகிகிட்ட புலம்பியிருக்காராம். ஸோ ஓபிஎஸ்ஸை இணைச்சா மட்டும் தான் தென் மாவட்டங்கள் ஓரளவுக்கு வலுவாக நிற்க முடியும். 5 இடங்களில் டெபாசிட் காலி, அந்த 5 இடங்களும் தென் மாவட்டம் சார்ந்தது தான். ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்படுதுன்னா ஸோ இங்கே பாஜகவோட ஓபிஎஸ் கூட்டணி வச்சனால தான் தெளிவாக தெரியுது. ஓபிஎஸோட வாக்கு வங்கி தனியாக இங்கே தென் மாவட்டங்களில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் 5 இடங்களில் தென் மாவட்டங்கன்ற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டம் தான். ஏன்னா ஓபிஎஸ்ஸையும் நீக்கிட்டாரு, சசிகலா டிடி தினகரன் சொல்லிட்டு வரிசையாக நீக்கும் போது ஒரு சமூகத்தை அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது. ஸோ அப்போ அவங்களோட அனுசரித்து போகணும்னா அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கணும் ஓபிஎஸ் சசிகலாலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்ணாமல் உதயகுமார் அவங்க சமூகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்துறது. உதயகுமாருக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு பெரிய லெவலில் இல்லைன்னா ஏற்றுக்கலை, யாருமே தொண்டர்களே ஏற்றுக்கல. அப்புறம் இப்படி அந்த சமூக மக்களை ஏற்றுக்குவாங்க, அந்த ஒரு காரணம் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா